10 நற்குணங்கள் என்ன? அந்த 10 நற்குணங்களும் உங்களிடம் இருக்கின்றதா? இந்த 10 நற்குணங்களும் பண்டை காலம் தொடங்கி ஆண்டாண்டு காலமாக எல்லா மனிதரிடமும் இருக்க வேண்டிய குணங்கள் என்பதற்கு உதாரணமாகத்தான் திருமூலர் நியமம் என்ற பாடலில் 2வது பாடலில் இந்த 10 குணங்களை பற்றி சொல்லுகின்றார். அதனால் ஒவ்வொரு மனிதனும் இந்த 10 நற்குணங்களை கொண்டு வாழும் பொழுது அவன் ஒரு யோகியாக உருவெடுக்கின்றான். யோகி என்றால் யாரு? 10 குணங்களை கொண்டவன். 10 குணங்களை கொண்டவன் எப்பொழுதுமே ஒரு யோகி. நீங்களும் உங்கள் வாழ்க்கையை அதனுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் இந்த 10 நியமங்களை பின்பற்ற வேண்டும். இப்போ திருமூலருடைய பாடலை பார்ப்போம். தூய்மை அருள் ஊன் சுருக்கம் பொறை செவ்வை வாய்மை நிலைமை வளர்த்தலே மற்றியவை காமம் களவு கொலையென காண்பவை நேமி ஈர் ஐந்தும் நியமத் நாமே. திரும்பவும். தூய்மை அருள் ஊன் சுருக்கம் பொறை செவ்வை வாய்மை நிலைமை வளர்த்தலே மாற்றிவை காமம் களவு கொலையென காண்பவை நேமி ஈர் ஐந்தும் நியமத்த நாமே. இந்த பாடலுடைய சுருக்கமான விளக்கத்தை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு அதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த பாடலுடைய பொருள் என்ன என்றால், தூய்மை, கருணை, சுருங்கிய உணவு, பொறுமை, நேர்மை, வாய்மை, உறுதியுடைமை ஆகியவற்றை வளர்த்தலும் ஏனைய காமம் களவு கொலை ஆகியவற்றை தீயதென காண்டலுமாகிய நியம நெறியில் நிற்பவன் 10 குணங்களை கொண்டவன் ஆவான். நேமி நியமத்தை உடையவன் காதல் உயிரினின் மட்டும் காமம் உடம்பில் மட்டும் சிவன. அப்படி இந்த பாடலுக்குரிய விளக்கம் அமைந்திருக்கின்றது. 10 குணங்கள் என்பது ஒரு நபருக்கு இருக்க வேண்டிய இந்த 10 பண்புகள் அல்லது 10 இயல்புகளை குறிக்கின்றது. இந்த 10 குணங்கள் ஒருவருடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும், வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றும், மகிழ்ச்சியாக வாழ உதவும். இந்த 10 குணங்களை புரியக்கூடிய மாதிரி சொல்லுவோம் என்றால், முதலாவது பொறுமை, அதாவது சகிப்புத்தன்மையோடு எதையும் நிதானமாக கையாளுகின்ற குணம். 2வது வாய்மை, எப்போதும் உண்மையே பேசுவது, நேர்மையாக நடந்து கொள்வது. 3வது அடக்கமுடைமை, மன அடக்கம், பணிவு, ஆணவமில்லாமல் இருப்பது. 4வது நட்பு, நல்ல நண்பர்களை பேணுவது, அவர்களோடு இணக்கமாக இருப்பது. 5வது கருணை, மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுவது, அடுத்தவருக்கு உதவி செய்வது. 6வது தியாகம், தன்னலமின்றி மற்றவர்களுக்காக ஏதாவது தியாகம் செய்வது. 7வது நம்பிக்கை, தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை, மற்றவர்கள் மீதான நம்பிக்கை. 8வது அமைதி, மன அமைதி, மன நிம்மதி.
9வது ஒழுக்கம். ஒழுக்கமான வாழ்க்கை, நல்ல பழக்க வழக்கங்கள். 10வது மகிழ்ச்சி, எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பது. இந்த 10 குணங்களும் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் அவன் ஒரு நல்ல மனிதனாக வாழவும் உதவுகின்றது. இந்த பாடலை திருமூலர் யோகியின் வாழ்வில் அவசியமான 5 நியமங்களாக அவர் குறிக்கின்றார். 10 குணங்கள் இருந்தாலும் 5 நியமங்களாக. அதை என்னவென்றால், முதலாவது தூய்மை. உடலும் உள்ளமும் தூய்மையாக இருக்க வேண்டும். மனதின் தூய்மையே ஆன்மீக வளர்ச்சிக்கு அடிப்படை. 2வது அருள் ஊன், அதாவது இறைவனுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட உணவையே அருளாக கருதி உண்பது. இது கருணை மற்றும் சத்துவ உணவாக இருக்க வேண்டும். 3வது சுருக்கம். சுருக்கம் என்பது ஆசைகளை குறைத்து எளிமையான வாழ்க்கை நடத்துவது. 4வது பொறைச்செவ்வை. பொறுமையும் அமைதியும் ஒருவரை சிவபதத்திற்கு கொண்டு செல்லும். 5வது வாய்மை நிலைமை, அதாவது உண்மையை பேசும் நேர்மையான வாழ்க்கை. இந்த நெறிகளை வளர்த்தால் காமம், களவு, கொலை போன்ற தீய வழிகள் எங்களை வந்தடையாது. இதுவே நியமத்தின் உண்மையான சத்தியமாகவும் விளங்கும். வாய்மை என்று வந்தாலே ஹரிச்சந்திரனுடைய கதை தான் நமக்கு வரும். மார்க்கண்டேய புராணம் அல்லது மகாபாரதம், அது நமக்கு ஒரு பாடம். அரசன் ஹரிச்சந்திரன் உண்மை பேசும் நெறியில் உத்தமமாக வாழுகின்ற ஒருவர். ஒரு நாள் தெய்வங்கள் அவரை சோதிக்க முடிவு செய்தன. அவர் சொத்துக்களையும் மனைவியையும் மகனையும் இழந்து ஒரு சுடுகாட்டில் வேலை செய்யும் நிலைக்கு வந்தார். ஒரு நாள் அவரது மகன் இறந்து விட்டான். மனைவி உடல் தகனம் செய்ய முயன்றபோது ஹரிச்சந்திரன் சொன்னார், நான் பணமின்றி இருக்கின்றேன், ஆனால் பொய்யாக பேச முடியாது, உண்மையை விட்டுவிட முடியாது. இந்த உண்மை தன்மையால் தேவர்கள் அவரை போற்றினார்கள் மற்றும் அனைத்தையும் திரும்பவும் மீட்டு கொடுத்தனர். அது ஒரு ஹரிச்சந்திரனுடைய நீண்ட கதை. அதை நீங்கள் பார்க்கலாம். அந்த கதையை, வாய்மை என்பது மிகப்பெரிய தெய்வீக குணம். சிரமமானாலும் இறை அருளை அது பெற்றுத்தரும். அதே போலதான் தூய்மை, பெண்ணும் கங்கை நீரும், தூய்மை மற்றும் அருளூன். இது பக்தி இலக்கியங்கள் சொல்லப்படுகிற விஷயம். ஒருமுறை ஒரு ராஜ்யத்தில் பெரும் வறட்சி ஏற்பட்டது. முனிவர்கள் தூய்மையுள்ள ஒருவர் மட்டுமே கங்கை நீரை எங்கே கொண்டு வர முடியும் என்று கூறினர். பலரும் முயன்றனர், ஆனால் யாருமே வெற்றி பெறவில்லை. பின்னர் ஒரு ஏழை சைவ பெண், இறைவனிடம் முழுமையாக அர்ப்பணித்தவள், சுத்தமான உணவு உண்டு, மனதிலும் தூய்மை கொண்டவள் என்று வாழ்ந்து வந்தவள். அவள் முன்வந்து அவள் கையால் வெறும் பானையில் இறைவனை வணங்கி, நான் எதுவும் இல்லை, உனது அருள் எனக்குள் ஊற்றப்பட வேண்டும் என்றாள். அழகாக பானையில் கங்கை நீர் ஊறியது. அப்படி என்று சொல்லி ஒரு கதை இருக்கின்றது. தூய்மைக்கு இலக்கணமாக தூய்மை உள்ளத்துக்கும் கருணையான உணவு பழக்கத்துக்கும் இறைவன் நேரடியாக அருள் புரிகின்றார். அதே போலதான் எளிமை என்பதற்கு சொல்லப்படுகின்றது. நந்தனார் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பக்தர். சிதம்பரத்தில் உள்ள நடராஜாவை காணும் ஆசை கொண்டவர். ஆனால் கோவிலுக்கு செல்ல முடியா என்பதால் வெளியில் இருந்தவாறே ஆண்டவனை பார்த்து கொண்டே வணங்கினார்.
பல ஆண்டுகள் பொறுமையோடு காத்திருந்த நந்தனாருக்காக இறைவன் நந்தி சிலையை விலக்கி வைத்தார். பின்னர் அவருக்கு கோவிலுக்குள்ளே செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. பொறுமை, பணிவு, இறை நம்பிக்கை கொண்டவனை ஆண்டவன் ஒருபோதும் விலக்க மாட்டான். திருமூலர் சொல்லும் நியமங்கள் சாத்தியமானவை. நம் இயற்கை வாழ்வில் கூட இந்த புனித கதைகள் கூட நமக்கு சொல்லுகின்றது. வாய்மை என்ற ஒழுக்கம் வாழ்க்கையை தூய்மையாக்கும். உணவிலும் எண்ணங்களிலும் தூய்மை ஆன்மீக ஒளியை தரும். பொறுமை கொண்ட வாழ்க்கை இறை அருளை நெருங்க வைக்கும். இவைகளை நம் நெஞ்சிலே நிறுத்துவோம், நம் நடைமுறையில் அமுல்படுத்துவோம். இறைவன் நம் உள்ளத்தில் நம்மளை வழி நடத்துவார். மீண்டும் ஒருமுறை இந்த திருமூலருடைய இந்த பாடலை சொல்லி முடிக்கின்றேன். தூய்மை அருள் ஊன் சுருக்கம் பொறை செவ்வை வாய்மை நிலைமை வளர்த்தலே மற்றியவை காமம் களவு கொலையென காண்பவை நேமி ஈர் ஐந்தும் நியமத்த நாமே. நன்றி.